திருவாரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கான கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், துறையை சார்ந்த அலுவலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துறையை வாரியாக விரிவான அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கிறது. பெறப்பட்டிருக்கிற விரிவான அறிக்கையின் மூலம் என்னென்ன ஸ்கீம்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் ஃபில்லப் ஆயிருக்கு, எந்த துறையில என்னென்ன தேவைகள் இருக்கு, இதையெல்லாம் நாங்க இப்போ மானிட்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தரா வரும் காலங்களில் மற்ற துறைகளுக்கான குறியீடுகள் என்ன, அளவீடுகள் என்ன, அதற்கான அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய உதவிகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் விவாதித்திருக்கிறோம். ஒரு எக்ஸலண்ட் மீட்டிங் இது. நான் பொறுப்பு அமைச்சராகி முதல் முறையாக பொறுப்பேற்று இருக்கிற இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு குறிப்பா இந்த நெல் இயந்திர நடவு, நேரடி நெல் விதைப்பு ஊக்கத்தொகை 32,000 ஏக்கர் மற்றும் 11,000 ஏக்கர் ஆதி திராவிடராக கூடுதல் 43,000 ஏக்கருக்கு 17 கோடியே 20 லட்சம் ரூபாய் அளவில் செயல்படுத்த ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. கரெக்ட் சார்? ஒரு குறுவை சாகுபடிக்கான முதல் திட்டம் நெல் இயந்திர நடவு 17 கோடியே 20 லட்சம். 2, நெல் நுண்ணூட்ட சத்து கலவை விநியோகம், மண்ணின் வளத்தை மேம்படுத்த ஏக்கருக்கு 147 லட்சம் கோடி, அது ஆமா ரூபாய் 147.60 வீதம் 50% மானியத்தில் நுண்ணூட்ட சத்து கலவை விநியோகப்படுகிறது. இதன் கீழ் 14,939 ஏக்கர் பொது, 12,552 ஏக்கர் ஆதி திராவிடர், டோட்டலா 2,387 பரப்பளவிற்கு 22 லட்சத்தி எவ்வளவு சார்? அது 22 லட்சமா? 22,05,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட வெளியீடு இலக்காக 1,239 ஹெக்டேர் பரப்பளவிற்கு 7,62,000 நிதி ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. 3, திரவ உயிர் உரம் விநியோகம், லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மை ஊக்குவிக்க 500 மில்லி திரவ உயிர் உர குப்பிக்கு 50% மானியம், ஏக்கருக்கு 60 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதற்காக 14,880 ஏக்கர் இலக்குடன் 8,93,000 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்ட சாகுபடி பணிகளுக்காக கூடுதலாக 5,120 ஏக்கர் பரப்பளவிற்கு 1,212,03,000 நிதி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. These are all important 3 points we have finalized today. விரைவில் இது நம்ம விவசாயிகளுக்கு டெஃபினட்டா இதெல்லாம் கொடுக்க முடிவு பண்ணியிருக்கோம். மற்றபடி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. கூரை இல்லாத வீடுகள், நம்ம மாவட்டத்துல கூரையே இல்லாத வீடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான முன்னோட்டத்தை மாவட்ட நிர்வாகம் எடுக்க இருக்கிறது. நம்பர் 1, மும்முனை மின்சாரம். மும்முனை மின்சாரம் என்பது இப்போதைக்கு 14 மணி நேரம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த 14 மணி நேரம் வழங்கப்படுகிற மின்சாரம் என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது கொஞ்சம் பிளக்சுவேஷன்ஸ் இருக்க செய்த கோடை காலத்துல 14 மணி நேரம் மும்முனை மின்சாரத்துல 14 மணி நேரம் நாங்க வழங்குறோம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சின்ன சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கு. அது அதிகாரிகளோட நாங்க கலந்து பேசுறோம். பட் அந்த மின்சாரம் ரெகுலரா விவசாயிகளுக்கு தடையின்றி மின்சாரம் கிடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்க முடிவு பண்ணியிருக்கோம். ட்ரிங்கிங் வாட்டர், இந்த ட்ரிங்கிங் வாட்டர் கோடை காலமா இருக்கிறதுனால சில இடங்கள், குறிப்பாக இந்த மன்னார்குடி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி, இந்த திருத்துறைப்பூண்டி இந்த பகுதியில கொஞ்சம் ஸ்கேர்சிட்டி இருக்குது. அந்த ஸ்கேர்சிட்டியும் ஃபில்லப் பண்றதுக்கான
மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அடுத்து இந்த ஜி ஸ்கீம்ஸ் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே மகாத்மா காந்தியினுடைய பெயர் அகற்றப்பட்டு இருக்கிறது. அது ஒரு வருத்தமான ஒரு செய்தி. பிறகு அது ராம்ஜி என்ற ஒரு புது திட்டமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதில் எல்லா இடங்களிலும் முன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் குளத்துல போய் தூர்வாருவோம், குளத்தை வெட்டுவோம், வாய்க்கால் வெட்டுவோம், கால்வாய் வெட்டுவோம், நீர்நிலை பெருக்குவோம். இந்த மாதிரி திட்டங்களாக இருந்தது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. The many people getting for the daily employment and cash கையில கிடைச்சது. ஆனா இப்ப அப்படி இல்ல. கருவழி எடுக்கிறாங்க, கருவழிய போகும்போது எடுக்கிறாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. பட் இருந்தாலும் கூட இந்த ஜி ஸ்கீமை நாங்க என்ன நினைக்கிறோம், பழைய மாதிரி அந்த தூர் வாடுறது, கால்வாய் வெட்டுறது, குளங்கள் வெட்டுறது பணிகளுக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம விவசாயம், சுகாதாரம், கல்வி சார்ந்த முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் இங்கு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த எஜுகேஷனை பொறுத்தளவுல ஹையர் எஜுகேஷன்ஸ்ல, ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட அந்த டிராப் அவுட் ஸ்கீம்ஸ் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ, காலேஜ் அட்மிஷன்ஸ் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு, எவ்வளோ அட்மிஷன்ஸ் ஃபில்அப் பண்ணணும், தகுதியான மாணவர்களுக்கு கண்டிப்பா இடம் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்க உறுதி செய்யிருக்கிறோம். These are all very important issues we have discussed. இல்ல கண்டிப்பா, அதாவது இல்ல இந்த குறுவை சாகுபடி செய்யற விவசாயிகளுக்கு தான் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கவலையை தெரிவித்தார்கள். இது மக்களினுடைய கவலை தான், மக்களுடைய கோரிக்கை தான். மக்களுக்கு 14 மணி நேரமும் மின்சாரம், அதாவது 18 மணி நேரம் கிடைக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் 14 மணி நேரம் வழங்கப்படுகிறது. அலுவலர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்திருக்கிறோம். அந்த அலுவலர்கள் இந்த டைம் ஃப்ரேமை நீங்க ஷெட்யூலா எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க. அந்த டைம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிகாஸ் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பயிர் சாகுபடி பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த ஷார்டேஜ் ஆஃப் பவர் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சார், நான் இன்னைக்கு தான் பொறுப்பு அமைச்சரா உங்கள் மத்தியில உட்கார்ந்திருக்கேன் சார். பத்திரிகை ஊடகங்கள் நீங்கள் எங்களுடைய ஒரு முக்கியமான ஜனநாயகத்தின் தூண்கள். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் கண்டிப்பா ஆக்கிரமிப்பு என்பது தவறானதுதான். ஆக்கிரமிப்பு என்பதை நாம கண்டிப்பா அதை நம்ம சீர் பண்ணுவோம் சார். எங்கெங்க ஆக்கிரமிப்பு இருக்கிறது என்பதை மக்களும் சொல்லி இருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நானும் கொடுக்கிறேன். விரைவில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு முறையான கால்வாய்கள் வெட்டப்படும். முறையாக மக்களுக்கு தேவையான அந்த விவசாய தண்ணீர் கொடுக்கப்படும். சார், நீட் விவகாரத்தை பொறுத்தவரை நாங்க வெரி கிளியர் சார். தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு வேணும் என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் மிக கவனமாக இருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சரும் நீட் வேண்டாம் என்பதில் நாங்கள் தமிழகத்தில் கவனமாக இருக்கிறோம். நீட் தேர்வை விலக்க வேண்டும் என்பதில் இந்த அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களுடைய அரசாங்கம் என்பது நீட்டு தமிழகத்திற்கு விலக்க வேண்டும் என்பது கவனமாக இருக்கிறோம். ஆனால் நீட்டில் நடைபெறுகிற குளறுபடிகள் எல்லாம் மத்திய அரசை சார்ந்தது. கடந்த மே மாசம் 3ஆம் தேதி நீட் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. அது எப்படி ஆச்சு என்பதுதான் எங்க எல்லாருடைய கேள்வி. ஆனா அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்க, மே மாசம் ஜூன் மாசம் 23ஆம் தேதி மறு தேர்வு நடத்துறேன்றாங்க. 2017 லீக் ஆச்சு. அதனால எங்களுடைய கவலை என்னன்னா, நீட் தேர்வு நடத்துங்க, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் எங்களுக்கு வேண்டாம். தவறு தவறு. காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க நடக்குது. நான் காங்கிரஸ் அமைச்சர் தான் உட்கார்ந்து இருக்கேன். மேகதாது அணை விஷயத்தில் கர்நாடகா அரசு ஒரு கல்ல கூட எடுத்து வைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். அரசு கல்லூரிகள்ல நீண்ட காலமா காலி பண்ணிட பிரச்சனை இருக்கு. தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்க. சார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெரி ஸ்மார்ட் மினிஸ்டர், வெரி லேர்னட் மினிஸ்டர், பிரில்லியன்ட் மினிஸ்டர், யங் மினிஸ்டர். ஐ டெல் யூ, என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல வைஸ் சான்சலர் ஃபில் பண்ணணும். நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு.
இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் 8000 பேர் வேலை செய்யறாங்க, அவங்க பிரச்சனை இருக்கு. மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து போன்ற நிறுவனங்களில் இருக்கிற சின்ன சின்ன மைனர் டீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் சார் பொறுப்பேற்று இருக்கிறேன். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் சார், உயர்கல்வித்துறை லஞ்ச ஊழல் இல்லாமல் செயல்படும். ஒன்று, இந்த மாவட்ட நிர்வாகமும் லஞ்ச ஊழல் இல்லாமல் செயல்படும். இதை விட உங்களுக்கு முக்கியமான செய்தி ஒண்ணுமே இருக்காது. The best collector we had, the best officer we had, knowledgeable and brilliant MLA MPs we have. என்ன கேட்டா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து the wonderful intellectual assembly. Thank you very much.